வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் Epson M200 பிரிண்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். லேப்டாப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதே மாதிரியே தான் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிரைவர் சாஃப்ட்வேர் தேவைப்படும். உங்ககிட்ட டிரைவர் சிடி இருந்ததுன்னா அந்த டிரைவர் சிடியை உங்களுடைய லேப்டாப்பின் சிடி ரைட்டரில் போட்டுட்டு அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கல. உங்களுடைய லேப்டாப்பில் டிரைவர் சிடி இல்லாதவங்க உங்களுடைய டிரைவரை வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் வெப் ப்ரௌசரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி Epson M200 டிரைவரை கூகுள் குரோமில் போயிட்டு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டேன். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நானே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரை சென்ட் பண்ணுறேன், இல்லைன்னா லிங்க்கை சென்ட் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிரைவரை ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வந்து பிரிண்டரோட டிரைவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனரோட டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ரெண்டு டிரைவரையுமே இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் பிரிண்டரோட டிரைவரை மட்டும் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகாது. பிரிண்டர் டிரைவர், ஸ்கேனர் டிரைவர் ரெண்டையுமே இன்ஸ்டால் பண்ணணும். முதல்ல நாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டரோட டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ண டிரைவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரென்எஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா எஸ்ஆர்னோ கேட்குது, எஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரிண்டரை ஆன் பண்ணிட்டீங்களா, பிரிண்டரையும் லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த கேபிளை கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்களான்னு செக் பண்ணிங்க. நான் வந்து ஆல்ரெடி பிரிண்டரை ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிவிட்டேன். பிரிண்டரோட கேபிளையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர்லேயும் லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரிண்டரோட நேம் காமிக்குது. ஓகே ஆர் கேன்சல் கேட்குது, ஓகே கொடுத்துங்க. இந்த இடத்துல உங்களுடைய பிரிண்டர் நேம் சரியாக காமிக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியாக தான் காமிக்குது. நான் இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்ததான் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுது. ஆட்டோமேட்டிக்காகவே இங்கிலீஷில் தான் இருக்குது, அதனால் நம்ம வேறு எதையும் மாற்ற வேணாம், ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி டிஸ்அக்ரி கேட்குது, அக்ரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Epson M200 பிரிண்டரோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவை பார்க்காதீங்க, அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவை பார்க்குறது மூலமாக இந்த பிரிண்டரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம், நமக்கு அந்த பிரிண்டர் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு அந்த பிரிண்டரை கண்டிப்பாக வாங்குவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் அந்த வீடியோவை பார்க்காதீங்க, அந்த வீடியோவை போய் பாருங்கள். இந்த மாதிரி நான் நிறைய பிரிண்டரோட ரிவ்யூ வீடியோ, பிரிண்டர் இன்ஸ்டாலேஷன் வீடியோ, பிரிண்டரோட சர்வீஸ் வீடியோ எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கேன். தொடர்ந்து நம்முடைய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்குறேன். பிரிண்டர் ஏதாவது தேவைப்படுது, எந்த பிரிண்டர் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலாம் அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தில் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. பிரிண்டர் டிவைஸ் இன்ஸ்டாலேஷன் அண்டு போர்ட் கான்ஃபிகரேஷன் வேறு கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்தாலே நம்முடைய டிரைவர் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஓகே கொடுத்துக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் டிரைவர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரென்எஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். அடுத்தது எஸ்ஆர்னோ கேட்குது, எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்கேனர் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. அடுத்தது எக்ஸப்ட் அப்படிங்கிற செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனரோட டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிண்டரோட டிரைவரை மட்டும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, ரெண்டு டிரைவரையுமே இன்ஸ்டால் பண்ணணும். பிரிண்டர் டிரைவர், ஸ்கேனர் டிரைவர் ரெண்டையுமே இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஒரு டிரைவர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபியூச்சர்ஸ் கிடைக்காது. அதனால் ஸ்கேனர் டிரைவர், பிரிண்டர் டிரைவர் ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனரோட டிரைவர் இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம இன்ஸ்டால் பண்ண டிரைவர் எல்லாமே கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணலான்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரிண்டர் நேம் வந்து காமிக்கும். வந்து பார்த்தீங்கன்னா எப்சான் M200 சீரியஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரிண்டரோட நேம் இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல உங்களுடைய பிரிண்டர் நேம் வரல அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். பிரிண்டரோட நேம் காமிக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சிம்பிள் காமிக்குது அப்படின்னாலும் என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எந்த ஒரு பிரிண்டர் டவுட்ஸு சர்வீஸு எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணி தரேன், ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.